வணக்கம் அன்பான நேர்களுக்கு. நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, விநாயகர் பகவானையை போற்றி, வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலனுக்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்து சொல்லப் போகிறேன். மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. மிகவும் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலேயே மிதுன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றதுனாலே எதிர்பாராத அற்புதங்களும் தொழில் வேலைகளிலே உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஜூலை மாதம் 15 தேதி வரையில் மிதுன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். 15 தேதிக்கு பிறகு சூரியனும் சுக்கிரனும் விரயஸ்தானத்திலே, புதன் பகவானும் விரையாதிபதி 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் சிம்ம ராசிக்கு 3 கிரக சேர்க்கையில் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 3 கிரக சேர்க்கையிலே மாதம் 15 தேதிக்கு பிறகு அற்புதமான சுப செலவுகள், சுப காரியங்கள் செய்கின்றதற்கு ஒரு அற்புதமான யோக மாதமாக இருக்கின்றது. சிம்ம ராசியை பொறுத்தவரையில் சிம்ம ராசி என்றாலே ஒரு சிம்மாசனத்தின் அமைப்பு போன்று இருக்கக்கூடியது. காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடத்தில் பிறந்த சிம்ம ராசிகார நேயர்களுக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவானும், 12ஆம் இடத்திலே புதன் பகவானும், 11ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரனும், 10ஆம் இடத்திலே குரு பகவானும், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் விரையாதிபதி சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 7ஆம் இடத்திலே சனி பகவானும் 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. இதனால் வரையில் ஒரு சிறு கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு, ஏமாற்றங்கள், தடை தாமதங்கள் அவ்வப்போது இருந்து கொண்டிருந்தாலும் இந்த வக்ரசனிக்கு பிறகு சற்று மாறுபட்ட நிலையை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ஜூலை மாதங்களிலே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்காக ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அவர் சுக்கிரன் சூரியனின் சேர்க்கையில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திகாரன் என்று சொல்லக்கூடியவரும் விரயஸ்தானத்திலே இருந்து ருணரோண சத்ருஸ்தானத்தை பார்வை செய்கின்ற தொழில் வேலைகளில் அவ்வாறு ஒரு நல்லதொரு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் என்பது இருக்கின்றது. அதிகபட்சம் சிம்ம ராசி என்று சொன்னாலே ஒரு உழைப்பின் அற்புதமாக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், நல்லதொரு தொழில் வேலைகளை பெறக்கூடியவர்கள், உயர்ந்த நோக்கத்தில் இருப்பவர்கள், நேர்மையான முறையில் இருக்கக்கூடியவர்கள், நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், இது மிகவும் அன்பான ஒரு குழந்தைகளை போட்டு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு அற்புதமாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி ராசி என்று சொல்லக்கூடியது சூரியனின் வெளிச்சத்தில் பிறந்த உங்களுக்காக இந்த ஜூலை மாதங்களிலே மிகவும் பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றங்கள் வேலை தொழில்களிலேயும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலேயே அமர்ந்து தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்வை செய்கின்றதுனாலே உங்களுடைய வாக்கு ஸ்தானங்கள் பல பெற்று குடும்பங்களிலே பலமாக இருக்கக்கூடியதும், கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவும் கேதுவும் 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு இந்த அற்புதமான இந்த பார்வையிலேயே அதிகபட்சம் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இந்த காலங்களிலே காணப்படுவீர்கள். அதுவும் 12ஆம் இடத்திலே 11ஆம் இடத்திலே அதிபதி, தனாதிபதி, குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடியவர், லாபாதிபதி, மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய புத்திகாரன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு விரயஸ்தானத்திலே இருந்து சத்துருஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் வேலைகளிலே நோய்களிலேயும் அற்புதமான மாற்றங்களையும் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சூரியன் சுக்கிரன் சேர்க்கையிலிருந்து லாபஸ்தானத்திலே இருந்து இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே குழந்தைகளுக்காகவும் செலவு செய்யக்கூடிய அழகு சம்பந்தப்பட்ட ஸ்தானங்கள் வாங்குவதற்கும், குழந்தைகள் வெளியூர் சென்று படிப்பதற்கும், பிரயாணங்கள் சென்று வருகின்றதற்கும், சுற்றுலாத்துறை சென்று வருகின்றதற்கும்,
இந்த சூரியன் சுக்கிரன் பார்வை 5ஆம் இடத்தை சிம்ம ராசிக்கு இது ஒரு ஆன்மீக ஸ்தலத்தும் நெருப்பின் ஹோமத்தை போன்று உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்கின்றதுனாலே ஆன்மீக ஸ்தானங்களுக்கு சென்று வருவதற்காக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குழந்தைகளின் படிப்பு நிலை என்பது ரொம்பவும் அபாரமான ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய சுறுசுறுப்பு வேகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது சிம்மராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்றது. 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி ஆட்சி பலம் பெற்று விரையாதிபதியுடன் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பார்வை என்பது முயற்சி சாணங்களிலே விழுகின்றதினாலே நீங்கள் எண்ணுகின்ற எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் குருவின் பார்வை என்பது 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்ப சாணங்கள் அற்புதமான நல்லதொரு யோகங்களை தனக்காரகன் புத்திரக்காரகன் குடும்பத்தை பார்க்கின்றது. 6ஆம் இடத்தை இருநூறுவன சத்ரு சாணத்தை பார்க்கின்றது. இந்த சாணத்தை இருநூறுவன சத்ரு சாணத்தை குரு பகவானும் புதன் பகவானும் இங்கே பார்க்கின்றதும் இந்த பார்வையில் இருந்து உங்களுடைய தொழில் வேலை நோய்களில் இருந்து விடுபடுகின்றதும் கடன்களில் இருந்து விடுபடுகின்றதற்கும் கடன் கிடைக்காதவர்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த ஜூலை மாதங்களிலே அதுவும் சிம்மாசனத்தின் போன்று வீண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்காக இந்த வேலை தொழில் என்பது அபார வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே மிகவும் உன்னதமான நல்லதொரு மாற்றங்களை ராசிநாதன் ஜூலை 15 தேதியில் இருந்து லாபஸ்தானத்திலே இருக்கின்றது. 15 தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே தொழில் வேலை என்று சொல்லக்கூடிய 6-10 பலம் பெற்று இருக்கின்றதுனாலே 10ஆம் இடத்திலே குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலேயும் வேலை தொழில்களிலே ஒரு அபார வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இங்கே புத்திரஸ்தானம் பலம் பெற்று சூரியன் சுக்கிரன் பார்வையில் இருந்து இந்த மாதம் பிறந்து இருக்கின்றதுனாலே குழந்தைகளின் அன்பு ஆதரவுகள் குழந்தைகளுக்காக வெளிநாட்டு சென்று படிப்பதற்கும் லாபஸ்தானத்திலிருந்து காற்றாசியிலே இருந்து சூரியன் சுக்கிரன் பார்வை என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கின்றதும் இது 9வது இடமாக இருக்கின்ற காலபுருஷ தத்துவத்தின் சிம்மாசனத்தை போன்று இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த குழந்தைகளின் படிப்புக்காகவும் படிப்பின் செலவிற்காகவும் லோன் கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாதமாகவும் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு தனாதிபதி வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே லோன் கிடைக்காத நேர்களுக்கும் இந்த காலங்களிலே லோன் கிடைப்பதற்கு ஒரு அற்புத யோகமாக இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே சனி பகவான் சத்ரு சனாதிபதி வக்ரகதியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலேயும் இங்கு இதுநாள் வரையில் ஒரு சில கணவன் மனைவிகள் கூட்டாளிகள் பொதுமக்களின் தொடர்புகளிலே சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த குருவின் பார்வை என்பது தனவாக்கு குடும்ப சாணத்திலேயே விழுகின்றதும் ருணுரோண சத்ரு சாணத்திலேயே விழுகின்றதுனாலே குரு பகவான் பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதியின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. இந்த சிம்மராசிகார நேர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்களிலே அற்புதமான யோகங்களையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே உங்களுடைய சிந்தனை என்பது சிந்தனைகளிலே அற்புதமான நல்லதொரு கருத்துக்களையும் யோசிக்கக்கூடிய அத்தனை முத்தான ஒரு யோசனையாக நல்லதொரு உயர்ந்த மனிதர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் வேலை தொழில்களிலே ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் அதிலே ஒரு நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது சிம்மராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. தனாதிபதி குடும்பாதிபதி புத்திகாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவான் 12ஆம் இடத்திலிருந்து ருணரோண சத்ரு 6ஆம் இடம் வேலை வெற்றி நோய் கடன் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய இது அனைத்தும் ஜெயம் கொள்ளக்கூடிய முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ஜூலை 7ஆம் தேதி வரையில் உங்களுடைய ஜூலை மாதம் லாபஸ்தானத்திலே இருந்து விரயஸ்தானத்திலே சுக்கிரனும் புதனும் இங்கே இணைவு பெற்றும் ஜூலை 15 தேதிக்கு பிறகு சூரியனும் உங்களுடைய 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் கிரக சேர்க்கை என்பது தொழில் சாணம் வேலை என்று சொல்லக்கூடிய எதிர்ப்புகளை குறிக்கக்கூடிய இந்த வெற்றிகளை குறிக்கக்கூடிய இந்த சாணத்தை பார்க்கின்றது என்பது 3 கிரக சேர்க்கையில் இருந்து எதிர்பாராத வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வேலை உயர்வுகளையும் ஊதிய உயர்வுகளையும் வேலையின் மாற்றங்களையும் பெறக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த ஜூலை மாதங்களிலே அற்புதமான எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கின்றதும் அனைத்தும் சிம்ம ராசி என்றாலே ஒரு வேகமாகவும் விவேகமாகவும் சுகாதிபதி 9ஆம் இடத்ததிபதி உங்களுடைய சரராசியிலே இருந்து சுகஸ்தானத்தை
சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை 3ஆம் இடத்தை 4ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் வீடு வாகன சொத்து சுகங்களிலே செவ்வாயின் பார்வை பரிபூர்ணமாக இங்கே அமைகின்றது. குருவின் பார்வையும் 4ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் அனைத்தும் அற்புதமான ஒரு மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது சிம்ம ராசிக்கு பிறக்க போகின்றது. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு நல்லதொரு உயர்வுகளையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், உழைக்கும் கரங்கள் என்று சொல்லக்கூடிய ராசி, சிம்மாசனத்தை போன்று ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் வேலை தொழில்களிலே கிரகங்களின் சஞ்சாரங்கள் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற பார்வையினாலேயும் இங்கே உயர்வுகளை கொடுக்கின்றது, வெற்றிகளை கொடுக்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு முயற்சி. சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே உங்கள் பூர்வீகத்திலே சொத்து சுகத்திலே வழக்குகள் ஏமாற்றங்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்திலும் ஒரு உயர்வுகளையும் அதிலே வெற்றி பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்து இருக்கின்றது. இதிலே திங்கட்கிழமை என்பது விரையாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் செவ்வாய் சந்திரனின் சேர்க்கையிலிருந்து இந்த மாதம் இருக்கின்றதுனாலேயும் இந்த ராசி என்பது கோச்சார ராசி என்பது மேசராசியிலே பிறந்தும் லக்கணம் மீனத்திலே பிறந்தும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்ப சாணங்கள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. உங்களுடைய வாக்குகளுக்கென்று ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் கிடைக்கின்றது. சூரிய பகவான் லாபஸ்தானத்திலே இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று பார்க்கின்றது. எடுக்கின்ற சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வாக்குக்கென்று ஒரு அற்புதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது இருக்கின்றது. விரயஸ்தானத்திலே தனாதிபதி மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. வெளிநாட்டு யோகங்கள், வெளியூர் யோகங்கள், வெளியூர் சென்று வருகின்றதற்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்குள்ளே ஒரு சில நல்லதொரு உயர்ந்த ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு இந்த 5ஆம் இடத்ததிபதி சிறராசியிலே சுக்கிரனுடைய அழகு நிறைந்த இந்த 10ஆம் இடம் என்ற தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்திலே அமர்ந்து தனவாக்கு குடும்பஸ்தானம் பார்வை உயர்வுட்டு உங்களுடைய குடும்பங்களிலே நல்லதொரு அற்புதங்களையும் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அற்புதமான சுபகிரகமாகிய 2ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக பூர்வ புண்ணியாதிபதி விழுகின்றதுனாலே அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இதனால் வரையில் இருந்ததை விட லாபஸ்தானம் உயர்வு பெற்று மூத்த சகோதர சகோதரிகளிடம் அன்பு ஆதரவு உதவிகள் செய்யக்கூடிய எதிர்பாராத லாபங்களையும் வேலையின் ஊதியத்தின் உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும் அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் எதிரியை வெல்லக்கூடிய ஒரு அற்புதம், வேலையின் உயர்வு, ஊதிய உயர்வுகள் மற்றும் எடுக்கின்ற வாக்கு ஸ்தானங்கள் பலமாக குரு பகவானுடைய பார்வை செல்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ஸ்தானாதிபதி ராசியை நோக்கி வருகின்ற இந்த அற்புதமான ராசி பலன் என்பது இந்த முயற்சி ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் ஜூலை 7ஆம் தேதியில் இருந்து 11ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்திற்கு புதனுடன் சேர்க்கை பெற்றும் சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகும் புதன் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றும் 3 கிரக சேர்க்கை என்பதும் விரயஸ்தானத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான இணைவு சேர்க்கை என்பது உங்களுடைய வேலையின் உயர்வுகள், ஊதிய உயர்வுகள், எதிரியை ஜெயிக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், எதிர்ப்பு, நோயின் தன்மை தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான யோக மாதமாக இதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிம்மாசனத்தில் பிறந்த சிம்மராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் தொழில், வேலை, பூர்வ புண்ணியஸ்தானம், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயின் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. இந்த 4ஆம் இடத்திலே குருவின் பார்வை, செவ்வாயின் பார்வை, சனி பகவானின் பார்வை விழுகின்றதுனாலே 4ஆம் இடம் பலம் பெற்று சொத்து சுகம், வீடு வாகனம், வண்டிகளிலே அற்புதமான ஒரு சில உயர்வுகளையும் வேலையிலிருந்து கடன்கள் கிடைப்பதற்கும் லோன் கிடைப்பதற்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று 4ஆம் இடம் சுகஸ்தானம், 10ஆம் இடம் 6ஆம் இடம் பலம் பெற்று உங்களுடைய இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மிகவும் உன்னதமான ஜூலை மாதம் என்பது இந்த திங்கட்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. சுபகாரியங்கள் சுப நிகழ்வு நடத்துவதற்கும் சிம்ம ராசி என்றாலே சிம்மாசனத்தில் வீட்டிருப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்கார நேயர்களுக்கு
ஜூலை மாதம் என்பது பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கின்றது, அமைய போகின்றது, அமைந்திருக்கின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.